அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடந்து கோகிஷ்ணன். ஸோ நம்ம குரூப் 2க்கு உண்டான ஸ்டடி பிளான் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். அதில் நம்ம படிப்பே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சில் டோட்டலாக உங்களுக்கு டார்கெட் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 4 இஷ்யூனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபாலோ பண்ணவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த டார்கெட் 1ல் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் 1, 2, 3, அதாவது மொத்தம் 3 ஸ்கெடியூல் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி நம்ம வீடியோ பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். படிப்பே மருந்து பேட்சுன்னு நீங்கள் கொடுத்தினாலே தெரியும். ஸோ நம்ம ரொம்ப அதை டீட்டெயிலாக போக வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ டார்கெட் 1க்கு டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8, 9 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், டார்கெட் 1ல் மொத்தம் பார்த்தோன்னா 3 ஸ்கெடியூல் சேர்த்து தான் டார்கெட் 1. ஸ்கெடியூல் 1, 2, 3 3 ஸ்கெடியூலும் சேர்த்து, அதாவது மொத்தம் 21 நாட்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு 7 நாளுங்கும்போது மொத்தம் 3 ஸ்கெடியூலுக்கு 21 நாள். இந்த 21 நாள் டார்கெட் நம்ம கொடுத்துருப்போம், டார்கெட் 1 அப்படின்ட்டு. அதுக்கு பேர் ராஜான்னு வச்சுருக்கோம். அதில் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் நான் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் 21 லெசன் படிக்கணும். அது இல்லாமல் ஒரு 17 லெசன்ஸ் படிக்கணும். இந்த 21 லெசன் எதுன்னு பார்த்தோன்னா ராஜா லெசன்னே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால தான் இந்த டார்கெட்டுக்கு பேர் ராஜான்னு வச்சுருப்போம். இந்த பிடிஎஃப்க்கு மேலே நம்ம கொடுத்துருப்போம். இந்த பேட்சில் ஆட் ஆகாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராமில் நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? இது பாருங்கள், ராஜான்னு கொடுத்துருப்போம். டார்கெட் 1 ஸ்கெடியூல் 1, 2, 3 மொத்தம் 21 பாடங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா 21 பாடம். அது இல்லாமல் ப்ளஸ் 17 கொடுத்துருப்போம். அந்த 17ங்கிறது என்னென்னா கடைசியில் பாருங்கள், ராஜாவுக்கு அப்புறம் டார்கெட் 2ல் ராணி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 3 மந்திரிங்க மாதிரி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ஒரு நேம்காக தான். அடுத்து டார்கெட் 4 சிப்பாய் கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா அந்த 17 லெசன் பார்த்தீங்கன்னா சிப்பாய். இந்த சிப்பாய்ங்கிறது ஒவ்வொன்றுலையுமே வரும். அதாவது டார்கெட் 1லேயும் வரும், 2லேயும் வரும், 3லேயும் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் ஏன்னா ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ 21 லெசன் ஜிகே, 17 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இது ராணிக்கு அடுத்தது 21 லெசன் பார்த்தீங்கன்னா ஜிகே, 17 லெசன்ஸ் பார்த்தோன்னா அந்த சிப்பாய், அதாவது குட்டி குட்டி லெசன்ஸாக இருக்கும். இந்த 17 லெசனு, இந்த 21 லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் கொடுத்துருப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, 4, 3 ஓகேங்களா? யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 7 ஓகேங்களா? நம்ம சிலபஸில் பார்த்தா தெரியும். அந்த 3 யூனிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அவுட் ஒர்க்கு ப்ளஸ் ரீசனிங்னா எல்லாமே கலந்து. ஓகேங்களா? அந்த மேக்ஸ் மேஜர் 3 டாபிக் நம்ம அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். சயின்ஸில் 3 டாபிக் கொடுத்துருப்போம். அதோட பிடிஎஃப் நான் குரூப்பில் அமைச்சிருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பிடிஎஃப் அமைச்சிருப்பேன். இதோட டெஸ்ட் நம்ம ஆகஸ்ட் 8, 9, 10 நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதோடைய முதல் டெஸ்ட்டு நான் இப்போ டெலகிராமில் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த குரூப் 4 இஷ்யூனால நம்ம கொஞ்சம் அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறனால இருந்ததுனால உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அந்த டேட்டில் கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம குரூப்பில் பார்த்தோன்னா மொதல் டெஸ்ட்டு நான் கொடுத்துறேன். மொத்தம் 3 டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா மொத்தம் 3 ஸ்கெடியூல் சேர்ந்த மாதிரி தானே இந்த டார்கெட் 1ங்கிறது. மொத்தம் 3 டெஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் அடுத்த டார்கெட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்கவே நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட்டு நான் சைடில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் குரூப்பில் இந்த வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். புரியுதுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ நான் அடுத்த டார்கெட் என்ன சார்? நான் டார்கெட் 1 படிச்சுட்டேன் சார். அடுத்த டார்கெட் என்னென்னா இங்கே பாருங்கள், டார்கெட் 2. டார்கெட் 2ல் நீங்கள் படிக்க வேண்டியது டார்கெட் 2னா என்னது? ஸ்கெடியூல் 4, 5, 6. ஏன்னா 1, 2, 3ங்கிறது டார்கெட் 1, 4, 5, 6ங்கிறது டார்கெட் 2. ஓகேங்களா? அதுக்கு பேர் ராணின்னு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது அடுத்த 21 லெசன். ராணிக்குன்னே உண்டான 21 லெசன். நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா இதே பிடிஎஃபில் மேலே நம்ம கொடுத்துருப்போம் 21 லெசன் ராணிக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா தெரியும். இதான் இங்கே பாருங்கள், 21 லெசன். ஏன் ராஜா ராணி அப்படிங்கிற பிரிச்சிருக்கேன்னா, ஜஸ்ட் ராஜாங்கிறது ரொம்ப 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 முக்கியமான லெசன், ராணிங்கிறதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன், மந்திரிங்கிறது அதுக்கு அதாவது ப்ரெஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான லெசன், அடுத்து ஓவரால் முக்கியமான லெசன் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். இந்த ராணியில் 21 லெசன். அந்த 21 லெசன் லிஸ்ட் என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நம்ம அனுப்பிச்சிருப்போம். இருந்தாலும் நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 2, 5 ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட்டில் யூனிட் 1, 4, 7 கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? 1, 4, 7. இந்த 7ங்கிறது காமன், இது அடுத்ததுலேயும் வரும். ஓகேங்களா? இந்த ரீசனிங்கும் காமன், அடுத்ததுலேயும் வரும். இந்த 1, 4க்கு அப்புறம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா என்னென்னா 2, 5. இந்த 7ங்கிறது காமன் தான். அதாவது அங்கேயே படித்து முடிச்சிருப்பீங்க, இங்கே ரீகால் பண்ணிங்க, அவ்வளோதான். அப்போ 2, 5, 7 7 இன்னொரு டைம் என்ன பண்ண போகிறீங்க? ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த இடத்துல இலக்கியங்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் வரதுனால. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக், HCF, LCM
பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? ப்ளஸ் ரீசனிங் இது காமன் தான், எல்லாமே கலந்து. சயின்ஸ் 3 டாபிக் என்னங்கிறது நான் குரூப்பில் பிடிஎஃப் அனுப்புகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறது எந்த மந்த்துங்கிறது குரூப்பில் அனுப்புகிறேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா ராணிக்கு உண்டான டார்கெட் 2. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு, ஏன்னா டார்கெட் 2 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். பட் நமக்கு அந்த டைம் இதாக இருந்தனால சரி 11ஆம் தேதியிலேருந்து, சரிங்களா? ஸோ நம்ம 4 நாள் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதோட டெஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 31. இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாலிடாக ஒரு 15 நாட்கள் இருக்குது, படிக்க ஆரம்பிச்சிருங்க ராணிக்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 257, ஜிகே பொறுத்த வரைக்கும் 21 லெசன். ஓகேங்களா? இந்த 17 லெசனுங்கிறது அந்த சிப்பாயில் அடுத்து வரக்கூடிய 17 லெசன். இங்கே பாருங்கள், மொத்தம் சிப்பாயில் 53 லெசன் இருக்கும். ஓகேங்களா? அதான் குட்டி குட்டி லெசன்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. சிப்பாயினா சின்ன சின்னவங்க தானே, அப்படின்னா குட்டி குட்டி லெசன்ஸ். இப்போ சிப்பாயின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா லெசன்ஸுன்ட்டு. மொதல் 17 வந்து ராஜாக்கு படிப்பீங்க. ஓகேங்களா? என்னது மொதல் 17 வரைக்கும் ராஜாக்கு, அடுத்த 18லேருந்து அப் டு 34 அடுத்த 17 வந்து பார்த்தோன்னா ராணிக்கு. அப்போ அதாவது சிப்பாய், ராணிக்கு உண்டான சிப்பாய் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ராணி லெசன்ஸுங்கிறது மேலே இருக்குது. அப்போ இந்த ஒரு 21 லெசன் படிக்கணும். இங்கே பாருங்கள், ராணிக்கு உண்டான 21 லெசன் படிக்கணும். அது இல்லாமல் ஒரு 17 லெசன் எக்ஸ்ட்ரா எதில் படிக்கணும், இந்த சிப்பாயில். அது எத்தனை? 18லேருந்து 34 வரைக்கும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கடைசியில் இது மென்ஷன் பண்ணியிருப்பேன், 18 to 34. ஓகேங்களா? இப்போ இந்த 21 லெசன், அப்புறம் 18 to 34 சிப்பாய் லெசன், தமிழ் யூனிட் 257, மேக்ஸு, HCF, LCM, பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 3 டாப்பிக்கு, சயின்ஸ் 3 டாப்பிக்கு பிடிஎஃப் அனுப்பிவிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப்பில் அனுப்பிச்சுடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்த டார்கெட்டுக்கு உண்டானது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இது ரிலேட்டடான பிடிஎஃப் எல்லாமே நான் குரூப்பில் 1 by 1 ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டு அந்தந்த லெசன் எதுவோ நீங்கள் அந்த புக்கில் தேடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. புக்கில் அதுங்களுக்கு நான் புக்கு பிடிஎஃப் நான் அனுப்பிச்சுட்றேன். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் பிடிஎஃப் எதுவாக இருந்தாலும் நான் குரூப்பில் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இன்னிலேருந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரக்கூடிய நாட்கள் படிக்க முடியுமோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இதே மாதிரி நம்ம குரூப் 4க்கு நம்ம ஸ்கெடியூல் 1ங்க மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்த ஸ்கெடியூல் 2 என்ன படிக்கணுங்கிறது நான் அடுத்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த இந்த பிடிஎஃப் என்ன திரும்ப நான் டெலகிராமில் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ டார்கெட் 2 போட்டு இந்த கடைசி பேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் பிடிஎஃப். இதில் எக்ஸ்ட்ரா டார்கெட் 2 என்னங்கிறது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன், இல்லை இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி டெலகிராமில் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அந்த பேட்சோட டெலகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.